ஹாய் நண்பா. அரசு வங்கியிலிருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2500 காலி பணியிடங்கள். லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்கி அதிகாரி பணி தான். நம்ம தமிழகத்திற்கு ரீசனபிளான வேகன்சி வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். எப்படி அப்ளை பண்றது, யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே சொல்றேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு வங்கியான பேங்க் ஆஃப் பரோடால இருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. நம்ம தமிழகத்துல 38 மாவட்டங்கள் வாரியாக பேங்க் ஆஃப் பரோடாவினுடைய கிளைகள் இருக்கு. தற்பொழுது இந்த பேங்க்ல இருந்து LBO அப்படின்னு சொல்லக்கூடிய லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ஜாபுக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. ரெகுலர் கேட்டகரி தான் எடுக்கிறாங்க. நிரந்தரமான அரசு வங்கி வேலை வாய்ப்பு தான். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 24, இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 2500 வேலைகள் வந்திருக்குதுங்க. நம்ம தமிழகத்திற்கு ரீசனபிளான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. தமிழகத்திலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் வந்து நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். நம்ம தமிழகத்தில் மொத்தமாக ஒரு 60 வேகன்சி விட்டுருக்காங்க. இருக்கக்கூடிய வேகன்சியை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வகுப்புகளுக்குமே இங்கே வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு தமிழ் வந்து நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துடலாம். ஜாப் ரோல் வந்து LBO லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் வங்கி அதிகாரி பணி தான். கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர் கிரேடில் வருது. ஸ்கேல் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேடில் உங்களுக்கான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்த வேகன்சி 2500. குறைந்தபட்ச வயது 21, அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி தான். எனி டிகிரி எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இந்த ஒரு ஜாபுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. குறைந்தது 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, பேங்கிங்கில் எனக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கான வேலைவாய்ப்பு தான். கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனி ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்கில் இருந்தாலும் ஓகே தான், இல்லைனா எனி ரீஜனல் ரூரல் பேங்க்கில் இருந்தாலும் ஓகே தான். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து NBFC, கோஆப்ரேட்டிவ் பேங்கு, பேமெண்ட் பேங்கு, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கு, ஃபின்டெக்கு இதிலலாம் இருக்குது அப்படின்னா அது வந்து நாட் கன்சிடர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனி ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் இல்லைனா எனி ரீஜனல் ரூரல் பேங்க்கில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. அடிஷ்னலாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் வந்து நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் தமிழகத்தில் வரக்கூடிய வேலைகளுக்கு தமிழக மக்கள் மட்டும்தாங்க காம்படிஷனில் வருவீங்க. அதனால் தமிழகத்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத அழுத்தமாக போட்டிருக்காங்க. அதிகபட்ச ஏஜ் லிமிட்டை தாண்டி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC/STக்கு 5 இயர்ஸ் இருக்குது, OBCக்கு 3 இயர்ஸ் இருக்குது. OBC அப்படிங்கிறது BC முஸ்லீம், MBC, DNC இவங்க எல்லாருமே OBC தான். அண்ட் தென் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. 850 ரூபாய் வந்து ஃபீஸ் போட்டிருக்காங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா SC/ST, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கு 175 ரூபாய் மட்டும்தான் ஃபீஸு. மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும் ஒரு 850 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. ஜாப் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாநிலத்தில் வேலைவாய்ப்பு வந்திருக்கோ அந்தந்த மாநிலத்தில் தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். நம்ம தமிழகத்தில் 60 வேகன்சி விட்டுருக்காங்க. 38 மாவட்டங்கள் வாரியாக உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குதுங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே 48,480 ரூபாய். இது ஜஸ்ட் பேசிக் பே தான். இதை ஃபாலோ பண்ணி மத்திய அரசாங்க வங்கி வேலைவாய்ப்பு இல்லையா, எக்கச்சக்கமான அலவன்சஸ் இருக்கும். அந்த அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு 80,000 85,000 ரூபாய் வரைக்கும் சேலரி ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு ப்ரொபேஷன் பீரியட் இருக்கு. எல்லா மத்திய அரசாங்க வேலைகளுக்குமே ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். ஒரு நன்னடத்தை பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் 12 மந்த்ஸ் உங்களுக்கான ப்ரொபேஷன் பீரியட் போட்டிருக்காங்க. இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான். 12 மாதங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பாக கன்வெர்ட் ஆகுது. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அப்படி இல்லைனா இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன் டெஸ்ட் வந்து காமன் சிலபஸ் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேங்கிங் நாலேஜில், ஜென்ரலில் கேட்குறாங்க. ரீசனிங் எபிலிட்டி அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக்கை நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த புக்கை மட்டும் நீங்கள் பை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். காமன் சிலபஸ் தான். எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம்.
எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அண்ட் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா பெனால்ட்டி மார்க் இருக்குது. 0.25 மார்க் வந்து நெகட்டிவில் போகுது. தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். 4 ஆன்சர் கொடுத்துட்டு ஒரு ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. அதனால் நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த ஜாபில் இன்டர்வியூ ரவுண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. தமிழ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பேச தெரிஞ்சிருக்கு, எழுத தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட் தான் அந்த டெஸ்ட். சரிங்களா? அதை கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் தென் உங்களுக்கு ஜாப் லெட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா IBPS வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணுங்கள். காமனாக ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் எண்டில். அதையும் நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தில் மேஜர் சிட்டிஸில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் அண்ட் தென் கடலூர். இந்த மாதிரி நிறைய இடத்துல உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நியர்பை எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து எழுதி பாருங்கள். குறிப்பாக எனி டிகிரி படித்தவங்க, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஃபீல்டில் 1 இயர் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எந்த ஒரு ஜாபுக்கு அப்ளிகேஷனை போடுங்க. இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.